வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 8/4/2024 பங்குனி 26 திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களோடு தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் நிமித்தமாக பயணங்கள், நண்பர்களை சந்திப்பது, உறவினர்களை சந்திப்பது, புதிய முதலீடுகளுக்காக ஆலோசனை செய்வது, நிலம் வீடு சம்பந்தப்பட்ட வாங்குவது விற்பது போன்ற பிரச்சனையில் இருந்த பிரச்சனை ஒன்று நிவர்த்தி, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். வண்டி வாகனம் மாற்றங்கள், துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவது, பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சுணக்கங்கள் மறைவது, பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேற்றி கொடுப்பது, தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேர முயற்சி வெற்றி திருவினையாக்குறது, நீண்ட நாட்களாக குடும்பத்துடன் பாராமுகமாக இருந்த அமைப்பு மாறி அந்யோன்யம் அதிகரிப்பது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுங்கள். அதில் யோசித்து கொண்டே இருக்காதீர்கள். பிறகு பார்க்கலாம் என்று தள்ளி கொண்டு போகாதீர்கள். வாகன அமைப்பிலும் அதுபோல் முடிவுகளை எடுங்கள். தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய மிதுனத்திற்கு அனுகூலம் தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, லாபம், சந்தோஷம், அனுகூலம், ஏற்றத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். பெரியவர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், உத்தியோகத்தில் ஏற்றம், தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள் போன்ற மாற்றத்திற்கு நீங்கள் பேச்சுவார்த்தை நடப்பது சந்தோஷம். பெற்றோர் பெரியோருடன் எங்கேயோ இருக்கிற கோபத்தை காட்டுவது எந்த விதத்தில் நியாயம். மன அழுத்தம் கண்டிப்பாக அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியால் கிடைக்கும். அதனால் வெளியிடத்திலும் உத்தியோகத்திலும் கோபப்பட்டு கொண்டே இருந்தால் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோர் உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். சிறிது நேரம் கொடுங்கள். மற்றவர்களுடன் கம்பேர் செய்து கொள்ளாதீர்கள். பொறுமையாக இருந்து தான் ஜெயிப்புவதில் சந்தோஷம். மற்றவர்கள் உங்களை தூண்டிவிட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்து விடுவார்கள். உங்களுக்காக ஆறுதல் சொல்வதற்கு உங்களுக்காக செய்பவர்களுடைய பகையை தேர்ந்து கொள்ளாதீர்கள். கவனம். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிரச்சனை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம், பயணங்கள் சந்தோஷம், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய ராசி. கண்டிப்பாக நல்ல செய்தி கிடைக்கும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். வேறு உத்தியோக பிராப்தம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். மனதில் இருந்த சங்கடங்கள் தீர்வது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. பெரிய அளவுக்கு ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். புது உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். யோக பலமும் சந்தோஷமும் அனுகூலம் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். படிப்படியாக இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல செய்தி கிடைக்கும். படிப்பு சார்ந்த விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும். மேலதிகாரிகள் உங்களை நம்பி முழு பொறுப்புகளை கொடுப்பார்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனஸ்தாங்கள் வேண்டாமே. உறவுகளுக்குள்ளாக இவ்வளோ கோபம் கூடாதே.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. ஏற்றம், சந்தோஷம், அனுகூலம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலத்துக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது நன்மை. புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு புதிய விஷயங்கள் அனுகூலம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பொறுமையாக இருந்து எல்லா விஷயத்திலும் சாதித்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கைகூடும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் வெளியிடத்திலும் குடும்பத்திலும் கைகூடக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். நிதானத்துடன் இருப்பது நன்மை. புதிய முயற்சிகளில் சிறிது தள்ளி வையுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த இழுபறியான நிலைமை மாறும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை. அவர்கள் சொல்லக்கூடிய கோபதாப விஷயத்தில் இம்ப்ளிமெண்ட் செய்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். அவர்களுக்கு இப்பொழுது நேரம் சரியில்லை என்பதனால் உங்களை ஏதாவது சொல்வார்கள். அதற்கு நீங்கள் உடன்பட்டால் பிரச்சனை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம். தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனம். குடும்ப டாக்டருடன் கலந்தாலோசிக்காமல் இருப்பது தேவையில்லாத பாதிப்பு. சுய மருத்துவம் கூடாது. இளம் வயதை சார்ந்த மீன ராசிக்காரர்கள் தான் உண்டு தன் வேலையொன்று சுருங்கி கொள்வது நன்மை. சட்டத்துக்கு புறம்பானோர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை. ஏற்றம், அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பொறுமை காப்பது நன்மை. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பதட்டம் வேண்டாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி.